ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் வாழைப்பூவை வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி பூ இருக்குங்க. இதை அப்படியே நம்ம நல்லா அப்படியே கொத்தாக பறிச்சிக்கலாம். பறிச்சுட்டு இப்போ இது தலையில் ஒரு கூப்பு மாதிரி இருக்கும், அதை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி கீழே ஒரு நார் பகுதி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இதோடு நம்ம சேர்த்து போட்டோம்னா கசப்பு வருங்க, ரொம்ப துவக்கம் வேறு. அதனால் இது பொறுமையாக எடுத்துடணுங்க. எடுத்துட்டா அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. வாழைப்பூ ரொம்ப நல்லது. வெறும்னே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி மோரில் நான் உப்பு போட்டு வச்சுக்கிறேன். அது கூட இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிடுறேன். நான் வடை பண்ண போகிறேன், அதனால் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நறுக்கிட்டு மோரில் போட்டுக்கிறேங்க எல்லாத்தையும். வாழைப்பூ வச்சு கூட்டு கூட பண்ணலாம், பருப்பு உசிலி கூட பண்ணலாம். அதை நான் இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வாழைப்பூ வடை செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி மோரில் போட்டு கலக்கி வச்சிங்கன்னா பூ கருது போகாமல் இருக்கும். இப்போது கடலைப்பருப்பை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேங்க. போட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துடலாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு கிட்ட தட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணுங்க. இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, ஆனியன், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வாழைப்பூவை இந்த மாதிரி மோரில் போட்டிருக்கேன் இல்லையா, மோர் பாருங்கள் எல்லாமே இழுத்துருச்சு. இதை நல்லா நம்ம கலந்து பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். மோரோடு போட்டிங்கன்னா ரொம்ப வாட்டரி ஆகிடும். மோரை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வயிற்றில் இருக்க பிரச்சனையெல்லாம் நல்லா சால்வ் பண்ணாங்க இந்த வாழைப்பூ. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வாழைப்பூக்கு தான் உப்பு சேர்த்தேன். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வயிற்றில் இருக்கிற சிலருக்குலாம் அல்சர் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணும். இந்த வாழைப்பூவில் துவப்பு இருக்குது இல்லைங்களா, எல்லாமே நல்லா சரியாயிடும். பாருங்கள், இப்போ இதை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை போடும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ஒரு வடையாக தட்டி இந்த மாதிரி உள்ளே போட்டுடலாம். உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ரவுண்டு ஷேப்பில் வந்துடும். அதை அப்படியே நம்ம எண்ணெயில் கேர்ஃபுல்லாக பொறுமையாக கிட்ட வச்சு போடுங்க. தூரமாக வச்சு போட்டிங்கன்னா தெரிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வடைங்களை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்ம வடை. கூட்டெல்லாம் பண்ணால் கூட அது துவர்ப்பு தன்மை இருக்கும் இந்த பூவில், சரிங்களா. தோறும் நம்ம வடை செஞ்சிங்கன்னா அந்த துவர்ப்பு தன்மை கூட இருக்காது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் நார்மல் மசாலா வடை மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.